திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் உள்ள அக்ஷய ஸ்ரீ சாயி தியான சபையில் நேற்று ஆரத்தி விழா கொண்டாடப்பட்டது. கிரிவல பாதையில் உள்ள சீரடி சாய்பாபா சபையில் வியாழக்கிழமை தோறும் ஆரத்தி விழாவும் தீபாராதனையும் நடைபெறுகின்றன. வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் பாபாவை தரிசிக்கவும் அவருடைய ஆசையை பெறவும் ஏராளமானோர் வருகின்றனர். ஆரத்தியை ஒட்டி கழிவுக்கல்லால் வடிக்கப்பட்ட சாய்பாபாவுக்கு பூக்களாலும் பழங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு பிரசாத வழிபாடு நடைபெற்றது. பாபாவின் பாடல்களை பாடி பக்தர்கள் வழிபட்டனர். தொடர்ந்து 5 முகம் கொண்ட விளக்கு ஏற்றி தீபாராதனை நடைபெற்றது. சாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களும் இங்கே சாய்பாபாவை வணங்க வருகின்றனர். கோவிலுக்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களும் ஆரத்தியை தங்கள் கைகளில் எடுத்து சாய்பாபாவுக்கு காட்டி வணங்கியது சிறப்புக்குரியது. திருவண்ணாமலையில் முதலாக வந்த பாபா கோயில் என்ற கோயில், இதை சுவாமி ஸ்ரீ சாய் ரவிச்சந்திரன் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். அதே போல இங்கு ஜாதி மத பேதமின்றி அனைவரும் இவரை தரிசிக்கலாம். இவரை ஆரத்தி எடுப்பதற்கு அனைவருக்கும், வருகின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது. இந்த கோவில் தளத்தில் முதலாக நான் வரும்போது சாய்பாபாவுடைய அருமை எனக்கு தெரியாது. நான் வந்த பிறகு ஒரு சில வேண்டுதலை என் மனதில் வைத்து வந்தேன். அது ஒவ்வொன்றாக நிறைவேறி வருகிறது. சாய்ராம் அருளால் இன்று நான் நல்ல முறையில் இருந்து கொண்டிருக்கிறேன். மேலும் வளர்வேன். சாய்ராம் அருள் எனக்கு கிடைக்கும் என மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஓம் சாய்ராம். உண்மையான பக்தி, உண்மையான மனப்பூர்வமான ஒரு தியான சிந்தனையை உருவாக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இதில் வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே உண்மையிலே மெய்மறந்து சாய்ராம் அவர்களை வணங்குறாங்க. இது திருவள்ளுவர் சொன்னார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற அந்த 2048 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன அந்த திருக்குறளுடைய அந்த பொருளுக்கு ஏற்றார் போல இங்கே நடந்து கொள்ளக்கூடிய விதம் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. சாய்ராமனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறோம். அக்ஷய சாய் பாபாவுடைய கோயிலுக்கு வந்து ஆரத்தியில் கலந்து கொள்கிறேன். இந்த கோயில்